ஹலோ எவ்ரிஒன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதே சமயத்தில் வந்து வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிற சமயத்தில் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ரியாக்ஷன் வந்து மார்க்கெட்டில் நடக்கும்ன்றதை டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன நம்ம பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த சினாரியோ வந்து எப்போ அக்கர் ஆகும் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரிஷாக இருந்துச்சு. தட் மீன்ஸ் மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்குன்னா, ஸோ அந்த சமயத்தில் இந்த சினாரியோ வந்து நடக்கும். ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் த மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட் ஆர் செல்லிங் த ஸ்டாக். ஓகேங்களா, ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்னன்னா, அங்கே இருக்கிற மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட் எல்லாரும் அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் அதே சமயத்தில் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, அங்கே அவங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அங்கே யார் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்மார்ட் மணி மீன்ஸ் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து அங்கே அந்த பர்டிகுலர் கம்பெனியை வந்து டவுனுக்கு கொண்டு வராங்க. தட் மீன்ஸ் ஒரு சப்போர்ட் ஜோனை நோக்கி கொண்டு வராங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து படிப்படியாக நம்மளுக்கு வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, ப்ரைஸ் படிப்படியாக ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி வால்யூமும் உங்களுக்கு படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஸ்மார்ட் மணி வந்து இங்கே செல் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்மார்ட் மணி வந்து இந்த பொருளை வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் they sell the stock gradually in a range. ஒரு ரேஞ்சில் அவங்க செல் பண்ணாங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் செல்லிங் அட் ஏ டைம், ஒரே டைமில் தொடர்ந்து ஒரு ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் கொண்டு வராமல் சின்ன சின்ன ரேஞ்சில் வந்து செல் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. அவங்க அதே மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி சொல்கிறது, ஒரே ப்ரைஸில் வந்து அவங்க எப்பயுமே செல் பண்ண மாட்டாங்க. ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் அவங்க வந்து மேக்ஸிமம் செல் பண்ண பார்ப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ப்ராஃபிட் புக்கிங் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி சீப்பான ப்ரைஸில் வாங்கும் பொருளை அதிகமான ப்ரைஸில் வந்து விற்கணும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா, அதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். ஸோ அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் வரப்ப தொடர்ந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஃபுல் பியரிஷ் மூவ். தட் மீன்ஸ் இந்த லெவலில் இருந்து இந்த லெவல் பார்த்தீங்கன்னா 4500 ரூபான்ற ப்ரைஸ்ல இருந்து 3900 ரூபான்ற ப்ரைஸ் வரைக்கும் ஒரே ஸ்டெச்சில் வந்து இறக்க மாட்டாங்க. இன் பிட்வீன் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஃபேர் ப்ரைஸ். ஸோ அந்த ஃபேர் ப்ரைஸ் வர வரைக்கும் அவங்க ஒரு ரேஞ்சிலே அவங்க வந்து செல் பண்ணுவாங்க. ஏன்னா லிக்விடிட்டி அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா, இன் பிட்வீன் த ஜோனில் வந்து மேஜராக சப்போர்ட் இருக்காது, ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. அங்கே ரிட்டைல் பீப்புள்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு எங்கே அதிகமாக லிக்விடிட்டி அல்ல அவங்களுக்கு ஃபேர் ப்ரைஸ் கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரேஞ்சில் செல் பண்ணிட்டு அப்புறம் படிப்படியாக அந்த ஸ்டாக் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனை நோக்கி கீழே கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து யாருக்கு பேனிக் கொண்டு வரும்னா ரிட்டைல் ட்ரேடர்ஸ். ஓகேங்களா, ஸோ ரிட்டைல் ட்ரேடர்ஸுக்கு என்ன பேனிக் கொண்டு வரும் அப்படின்னு பார்க்குறப்ப, ஒரு ரேஞ்சில் வந்து செல் பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு ரேஞ்சில் செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் ஜோன் கிடைக்காம தான் இந்த இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே வராங்க, ஒரு ரேஞ்சில் செல் பண்ணணும் வராங்க. ஸோ அது அந்த ரேஞ்சை உடச்சிட்டு மார்க்கெட் டவுனில் போயிட்டு இருக்கப்ப நிறைய பேருக்கு வந்து பேனிக் ஆகும். ஆனால் ரிட்டைல் பீப்புள்ஸ் ஓகே மார்க்கெட் வந்து இதை தாண்டி கீழே போகுது, ஸோ அப்போ நம்ம வித்துட்டு வெளியே வரணும். ஸோ இந்த சப்போர்ட் ஜோன்ல இருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட்டையும் உடச்சிட்டு கீழே போகுது, அப்போ ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு ஃபால் கொடுக்கும்போது அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் செல் யாரு ரிட்டைல் பீப்புள்ஸ். ஓகேவா, ஸோ அது எல்லாமே ஒரு ட்ராப்பாக போய் அவங்களுக்கு முடிவு போட்டுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன் ஸ்மார்ட் தே செல் குவான்டிட்டி ஸ்லோலி அண்ட் கிராஜுவலி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ளே இங்கே போட்டிருக்கோம் ஒரு ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ளே அவங்களுக்கு தேவையான டெசியர்ட் ப்ரைஸ் கிடைச்சிச்சுன்னா மட்டும்தான் அவங்க வந்து செல் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே செல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மூவிங் ஆவரேஜ் கீழே தான் எல்லா வால்யூம் பாருமே ரெப்ரசென்ட் ஆயிருக்கும். ஸோ ஒரே ஸ்டெச்சில் அவங்க செல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸோ நல்ல மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே எல்லா ரெட் பார்ஸுமே நம்மளுக்கு ரெப்ரசென்ட் ஆயிருக்கு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதிகமான செல்லிங் ப்ரெஷர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே படிப்படியாக கொண்டு வந்துட்டு மார்க்கெட்டை திருப்பி புஷ் பண்ணி மேலே கொண்டு போய் பார்க்குறாங்க. பட் ஈவன் தோ மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டிருக்கீங்களா, ஸோ இந்த டைமில் கீழே வால்யூம் பார் பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும். ஏன்னா அவங்க ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு, கரெக்டான ப்ரைஸ். ஸோ இதில் ரிட்டைல்ஸும் இருப்பாங்க. ரிட்டைல்ஸ் வந்து பேனிக்காக மார்க்கெட் கீழே போகுமா இல்லை மேலே போகுமான்னு கன்ஃபியூஷன் இருப்பாங்க. ஆனால் இன்ஸ்டியூஷன் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் வர வரைக்கும் அவங்க ப்ரைஸை வந்து புஷ் பண்ணி கீழே கொண்டு போவாங்க. ஓகேங்களா, ஸோ என்ஷூர் ஹை வால்யூம்ஸ் ஃபார் செல்லிங் அலாங் வித் ஸ்மார்ட் மணி கூட நம்ம செல் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே வந்து வால்யூம் வந்து அதிகமாக இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க.
அடிஷ்னலாக இந்த பிவிடியிலும் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஜீரோக்கு கீழே இந்த ரெட் லைன் வந்து உங்களுக்கு கிராஸ் ஓவர் ஆகி இருக்கும். அதே மாதிரி இந்த மூவிங் ஆவரேஜும் இந்த ரெட் லைன் கீழே கொண்டு வரும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு பேரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அவங்க கூட நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஷார்ட்டாக ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அலாங் வித் இது கூட நம்ம ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் என்ன வேணும்னா கேண்டில் ஸ்டிக்கையும் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? அந்த கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகிற கேண்டில் ஸ்டிக் வந்து ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் கிட்ட இருக்கா, இல்லை ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் அது ஷூட்டிங் ஸ்டாராக இருக்கா, இல்லை பேரியேஷன் ஃபீல் வருதா, இல்லை ஒரு ஆமர் சப்போர்ட் கிட்ட இருக்கிறப்போ ஒரு ஆமர் ஃபீல் வருதா. ஸோ இது மாதிரி கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஸ்டிக்கோட கன்ஃபர்மேஷனும் சேர்ந்து நம்மளுக்கு அமையிறப்ப ஒரு நல்ல ஒரு மூவ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ சப்போஸ் நம்ம ஸ்விங் ட்ரேடராக இருக்கோம், இல்லை ஒரு இன்வெஸ்டராக இருக்கணும் அப்படின்னு பட்சத்தில் 1 வீக் ஆர் 6 மந்த்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணுறப்ப நம்ம டெலிவரி வால்யூமும் டெலிவரி பர்சன்டேஜும் மைண்டில் வச்சுக்கணும். டெலிவரி வால்யூமும் டெலிவரி பர்சன்டேஜும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் வந்து குறையுதா இல்லை இன்க்ரீஸ் ஆகுதான்றதை நம்ம தெளிவாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். சப்போஸ் இன்வெஸ்டர் வந்து அந்த ஸ்டாக்ல வந்து பீரிஷ் மோடில் தான் இருக்காங்க பட்சத்தில் அந்த ஃபாலிங் டெலிவரியாக இருக்கும், இல்லை ட்ராப் இன் டெலிவரி அது மாதிரி நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வருதான்றதை நம்ம போய் நம்ம ட்ரெண்ட் லைன் வெப்சைட்டில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே டாடா கன்சல்டன்சி வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரௌண்ட் 18/10/2024 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரௌண்ட் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற பட்சத்தில் நம்மளுக்கு என்னென்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபால் கொடுக்கும். ஓகேங்களா? அது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். டிவிடெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஏன்னா அவங்க கம்பெனியோட ஒரு பங்கில் தான் டிவிடெண்ட்ஸ் வந்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் தராங்க. வந்து முடிச்சதுக்கப்புறம் அது நம்மளுக்கு வந்து ஒரு பேனிக் ஒரு டவுன் வந்து கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எதர் அப்பில் போகலாம் இல்லை டவுனில் போகலாம் பேஸ்ட் ஆன் அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து. ஸோ நம்மளுக்கு டிவிடெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் தொடர்ந்து ஒரு ஃபால் கொடுத்து 18 அக்டோபர் பாருங்கள் டிவிடெண்ட் கொடுத்தது அடுத்த அக்டோபர் 21, 22 தொடர்ந்து 2 நாள் வந்து நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே நான் எடுத்திருக்கேன். ஸோ 18/10/2024 வச்சுருக்கேன். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18/10 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஃபாலிங் டெலிவரி. ஸோ அப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ட்ரேட் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு பேரிஷ் ட்ரேடாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் டிசிஎஸ் மட்டும் தான் பார்க்கணுமா இல்லை வேறு கம்பெனி கூகுளில் போயிட்டு நான் டிசிஎஸ் டெலிவரி ட்ரெண்ட் அடித்தேன். உங்களுக்கு என்ன கம்பெனி பார்க்கணுமோ அதை அடிச்சிங்கன்னா அந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக மெயின் பேஜ் வந்துடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார் வைஸ் உங்களுக்கு காட்டும். என்எஸ்சி ப்ளஸ் பிஎஸ்சி ரெண்டுத்தையும் சேர்த்து. ஸோ என்எஸ்சி பொறுத்த வரைக்கும் என்எஸ்சியும் பிஎஸ்சியும் எவ்வளோ வால்யூம் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு 18 அக்டோபர் பார்த்தீங்கன்னா 2.5 மில்லியன் பை அண்ட் செல் ட்ரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கு. அதேமாதிரி டெலிவரி வால்யூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.4 மில்லியன் நடந்திருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு 53% ஸோ ஸ்டாக் வந்து 0.3% வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ டெலிவரி ஃபால் ஆகுது. ஸோ அதே சமயத்தில் நெக்ஸ்ட் டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சைனாக இருக்கும். அதேமாதிரி ரிசல்ட்டோ இல்லை அந்த கம்பெனி பற்றி நெகட்டிவ் நியூஸ் வருதுன்னா ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து என்ன இண்டிகேஷன் கொடுக்குறாங்கன்றதை பார்த்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம இந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம ஒரு டிசிஷன் வந்து தெளிவான டிசிஷன் வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டூல் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் இப்போ எனக்கு எந்த ஸ்டாக் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸ் எந்த ஸ்டாக் டிக்ரீஸ் ஆகுது, வால்யூம் அது கூட சேர்ந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அது எப்படி நான் தெரிஞ்சுக்கலாம், இன்ட்ராடேல எப்படி தெரிஞ்சுக்கலான்ற பட்சத்தில் சார்ட்டிங்னு ஒரு டூல். ஸோ இதில் போயிட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் வித் வால்யூம் இன்க்ரீஸ் அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபில்டர் ஃபில்டரில் ஸ்கேனர் வந்து கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் கண்டிஷன்ஸ் வந்து ஆல்ரெடி ஒருத்தர் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் நிஃப்டி 50 தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கண்டிஷன்ஸ் வந்து ட்வீட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ட்வீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு ஃபில்டர் கண்டிஷன் வேணுமோ அதே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்எல்சி இந்தியா எடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வால்யூமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதேமாதிரி ப்ரைஸும் நம்மளுக்கு ஷூட் அப் ஆகிருக்கு. ஸோ அடுத்து ஆர்த்தி ஃபார்மா லேப்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸோ ப்ரைஸும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அதை ஒரு டார்கெட்டாக வச்சுட்டு ஸோ இந்த கேண்டலோட லோவில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு சின்னதாக பேக் டெஸ்ட் வந்து பார்க்கலாம்.
ஸோ இது ஒரு மாதம் நீங்கள் இதை செக் பண்ணுறீங்க. எனக்கு ஒரு 60 above 60 or 70% இது நல்ல ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் கொடுக்குதுன்னா இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ஃபர்தராக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 6 கம்பெனி கொடுத்துருக்காங்க ஃபில்டரில். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, அதே மாதிரி ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் இதுவும் அதை டார்கெட்டாக வச்சுட்டு ஸோ அதுக்கு மேலே நியர்பை ஒரு ஸ்விங் ஐயில் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வந்து ஒரு என்ட்ரி பொசிஷன் கிரியேட் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். பேக் டெஸ்ட் இதில் நீங்கள் டூலில் பண்ணலாம். அப்படி இல்லை நான் வந்து ஒரு நோட்லேயோ இல்லை ஒரு எக்ஸல்லையோ போட்டு நான் டெஸ்ட் பண்ணுறனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதில் உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னொரு கன்ஃபர்மேஷன் எப்படின்னா மார்க்கெட்டுக்கு என்ன டைரெக்ஷனில் போதோ அப்போ அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. சப்போஸ் நான் புல்லிஷில் போகுது அப்போ வந்து நான் இந்த ப்ரைஸ் டிக்ரீஸ் வால்யூம் இன்க்ரீஸ் போட்டேன்னா அது வந்து தப்பு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து பெரிஷில் போகுதுன்னா ப்ரைஸ் டிக்ரீஸ் வால்யூம் இன்க்ரீஸ். ஸோ இதை போட்டு நீங்கள் செக் பண்ணுறப்ப ஸோ அதில் ஃபில்டர் ஆகிற ஸ்டாக்கில் நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப வேல்யூடாக இருக்கும். இந்த பர்டிகுலர் சீரீஸில் உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுனா புது டாபிக்